Hi friends. இப்போ நம்ம இருக்கிற ஏரியாவிலேயே நம்ம கல்வி தகுதிக்கு தகுந்த போல வேலை இருக்குதா அப்படின்னு நம்ம தேடுறத கூகுள் ஒரு அப்ளிகேஷன் மூலமா ரொம்பவே எளிமையாக்கியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறோம். வேலை தேடும் நபராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு இப்படி தான் வரும். கீழே கண்டினியூ ஆஸ்ன்னு போட்டு நேம் வரும், அதை கொடுத்துக்குங்க. மேலே லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்குது. நான் இப்போ தமிழில் மாற்றி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை வச்சுக்கோங்க. இங்கிலீஷே வச்சுக்கலாம். இப்போ நான் இது கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நீங்கள் எந்த கேட்டகரியில் வேலை தேடுறீங்க, குக்கிங், டிசைன், மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷனே இதில் நீங்கள் தேட வேண்டியது இருக்கும், கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு 3 ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். அடுத்து கீழே தொடர்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஏரியாவில் வேலை, நீங்கள் இருக்கிற இடம் எது, அதை கிளிக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சிட்டிஸ் நேம் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தற்போதைய இருப்பிடம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட இருக்க லொக்கேஷன், நீங்கள் இருக்கிற ஏரியா பேரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். தேட வேண்டிய இடம்னு வரும். அதில் நீங்கள் இருக்கிற ஏரியாவை நீங்கள் டைப் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஈரோடு கொடுக்குறேன். ஈரோடு டு தாராபுரம் அப்படின்னு கொடுக்குறேன். ஈரோடு கொடுக்குறேன். அதில் கீழே நிறைய ஆப்ஷன் காட்டுது. அதில் நான் ஈரோடு டு தாராபுரம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் என்னென்ன வேலை வேகன்சி இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு மாதிரி நமக்கு காட்டும். அதுக்கு நம்ம அந்த வேலைக்கு தகுதியானவங்களாக இருந்தால் நம்ம ஈஸியாக இந்த அப்ளிகேஷன் மூலிமா அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு ஜாப்பை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணால் அது என்ன ஜாப்பு, அதோட பேர் என்ன, என்றைக்கு என்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம், அதுக்கு என்ன கல்வி தகுதி, என்றைக்கு இன்டர்வியூ, வேலை என்றைக்கு ஓப்பன் ஆகுது, எல்லா தகவலும் வந்துடும். இதெல்லாம் நமக்கு ஓகே அப்படின்னா அப்ளை, கீழே இருக்க அப்ளை பட்டனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இதில் நம்ம பேர், ஜெண்டர், ஹோம் லொக்கேஷன் அண்ட் ஃபோன் நம்பர் அதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். கன்ஃபார்ம் அண்ட் அப்ளை அதை கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் ப்ரௌசன் இருக்குது. இதை கொடுத்தோம்னா நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரொஃபைல் இதில் சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா மேனுவலாக நம்ம இன்புட் பண்ணணும். மேனுவலாக நம்ம ப்ரொஃபைலை இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நான் ப்ரொஃபைல் ஆட் பண்ணி வைக்கல, அதனால் மேனுவல் இன்புட் கொடுக்குறேன். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், படிப்பு, ரெஃபரன்ஸ், இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கேருந்து அப்ளை ஆகிடும். இப்போ இதில் ஜாப் ஆக்டிவிட்டீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் நம்ம எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த அப்ளிகேஷனில் அதெல்லாம் வரும். நம்ம ஒரு வேளை இந்த வேலைக்கு போக நமக்கு இன்டர்வியூ போக பிடிக்கல அப்படின்னா இன்டர்வியூக்கு முன்னாடி அதை வித்ட்ரா கொடுத்துட்டோம்னா அது கேன்சல் ஆகிடும். அதுபோல் நமக்கு தேவையான வேலையை இங்கிருந்தே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதை விட பெட்டராக இன்னொரு இன்டர்வியூ இருக்குது, நல்ல ஜாப் கிடைக்குதுன்னா இங்கேருந்து நம்ம அதை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இதுபோல் நம்ம இருக்கிற ஏரியாவில் நமக்கு தகுந்த வேலை, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல சம்பளம் இருக்குதுன்னா அது எவ்வளோ சம்பளம், எப்போ இன்டர்வியூ எப்படி வைக்கிறாங்க, எல்லா தகவலும் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலியமாகவே நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு ஈஸியாக அப்ளை பண்ணி வேலையில் ஜாயின் பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் வேலை தேடும் சில நபர்களுக்கு அதிக முக்கியத்துவமான தகவலாக இருக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.